இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது. புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது. கிரக பயிற்சியால் சில ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது. ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பீங்க. மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி உத்திரம் இருக்குது. மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குவிக்க போகுது. அதையும் பார்த்துடலாம். வர்ற மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி வர்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியில் பயிற்சி வர்றாரு. இந்த கிரகங்களின் பயிற்சிகள் 12 ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு 11ஆவது வீட்டில் சூரியன் புதன் சனி சுக்கிரன் மற்றும் ராகு இருக்காங்க. 5 கிரகங்கள் பஞ்சராகி யோகத்தை உருவாக்குது. உங்கள் வருமானம் கணிசமாக உயர வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்ட வீட்டிற்கு அதிபதியான 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 11ஆவது வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு இவங்களோட இணைஞ்சிருக்கு. பணியிடத்தில் கடினமாக உழைப்பீங்க. உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விட்டுவிட மாட்டீங்க. நீங்கள் சவாலை ஏற்று கடினமாக உழைப்பீங்க. இதன் மூலம் நீங்கள் பணியிடத்தில் வெற்றி பெறுவீங்க. செவ்வாய் உங்கள் 7ஆவது வீட்டில் அதிபதியாகவும் இருக்கிறாரு. வணிகத்திற்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் அபாயங்களை எடுக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் முன்னோக்கி நகர்த்த முடியும் மற்றும் உங்கள் வணிகத்திற்காக புதிதாக ஏதாவது செய்ய முடியும். கேது பகவான் மாதம் முழுவதும் 5ஆவது வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் உங்கள் கவனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளில் இருக்கும். மேலும் உங்கள் கவனம் ஏறக்குறைய 0 ஆயிரும். இதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் 2ஆவது வீட்டில் இருப்பார். அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவுகள் வரும். ஆக்ரோஷமாக பேசுவீங்க. பரஸ்பர புரிதல் இல்லாதனாலும் ஒருவரை ஒருவர் சரியாக புரிஞ்சு கொள்ள முடியாததாலும் உறவுகளில் டென்ஷன் ஏற்படும். 5ஆவது வீட்டில் கேது பகவான் மாதம் முழுவதும் இருக்கிறார். இந்த மாதம் நிதி ஆதாயங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் 11ஆவது வீட்டில் ஒரே நேரத்தில் 5 கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக நீங்கள் பணம் பெறுவதில் எந்த தடையும் சந்திக்க மாட்டீங்க. பல ஊடகங்கள் முதல் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப சொத்துக்களால் ஆதாயம் பெறலாம். 11ஆவது வீட்டில் 8ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் பயிற்சியாராரு. கேது 5ஆவது வீட்டில் பயிற்சியாரனால சூரியன் சனி சுக்கிரன் புதன் ராகு இந்த கிரகங்கள் 11ஆவது வீட்டில் பயிற்சியாரனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், காது வலி, காதில் தொற்று போன்ற பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி ஆளும் கிரகமான சுக்கிரனின் மந்திரத்தை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். கடின உழைப்பு இருக்கும். முழு நம்பிக்கையோடு ஆனால் இது வச்சுருக்கோம். தொழிலில் சில புதிய வாய்ப்புகள் திருப்பங்கள் வருது. நீங்கள் பயன்படுத்திக்கணும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா மூலம் உங்கள் ஆற்றலை அதிகரிக்க முயற்சி செய்யணும். இது உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இன்று உங்களுக்கு நேர்மறை மற்றும் முன்னேற்றத்தில் நல்ல நாள். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கொள்ள உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் முக்கியமான கட்டத்தை சந்திக்க போகிறீங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். உங்கள் யோசனைகளுக்கு நிர்வாகம் மேலும் உங்கள் சக ஊழியர்களிடம் இருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் பணி நெறிமுறைக்கு ஏராளமான வெகுமதிகளும் கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க நீங்கள் விரும்பினா ஒரு நல்ல நேரமாக இருக்கும்.
நீங்கள் ஒரு கூட்டாண்மையிலும் நுழையலாம். தொழில் செஞ்சீங்கன்னா விரிவாக்கத்தை காண வாய்ப்பு இருக்குது. காதலர்கள் உங்கள் கூட்டாளர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கொண்டிருப்பாங்க. திருமணமான தம்பதிகளுக்கு இது ஒரு இணக்கமான காலமாகவும் இருக்கும். உங்கள் நிதி வலுவாக இருக்கலாம். ஓரளவுக்கு உங்கள் குடும்பத்தினர் ஆதரவும் காரணமாக இருக்கும். உங்கள் உடல்நலம் நல்லாயிருக்கும். ரிஷபராசி என்பவர்கள் காதல் உறவில் இருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரத்தை எதிர்நோக்கலாம். உங்கள் உறவில் மற்றவங்களை ஈடுபடுத்தாதீங்க. திருமணமானவர்களாக இருந்தால் உங்கள் துணையுடன் சின்ன சின்ன சண்டைகளை தவிர்த்துருங்க. ரிஷபராசி என்பவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண சந்திர பகவானுக்கு பூஜை செய்யணும். நிதி ஸ்திரத்தன்மை ஒரு காலம் இப்போது உங்களுக்கு வருது. பொருளாதார முன்னேற்றத்தின் அறிகுறிகள் இருக்குது. உங்கள் குடும்பத்தினருடன் ஒரு சிறப்பு நண்பர்களிடமிருந்து கண்டிப்பாக ஆதரவு கிடைக்கும். அவங்களோட உதவி, ஆலோசனை மற்றும் நிதி இலக்குகளை அடைய உதவும். இருந்தாலும் நிதி முடிவுகளை எடுக்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலரின் ஆலோசனைகள் நிலைமையை சிக்கலாக்கும். வணிகத்தில் புதிய முதலீடுகளை செய்யாதீங்க. நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். உத்தியோக வளர்ச்சிக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களை நல்லா வழிநடத்துவாங்க. சம்பள உயர்வுகள் நியாயமானதாகவும் பலன்களை அளிப்பதாகவும் கண்டிப்பாக இருக்கும். மேலும் உங்கள் உத்தியோகம் சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதனால சம்பள உயர்வு நியாயமானதாக இருக்கு இல்லையா? அதனால் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் இருக்குது. ஊடகம் மற்றும் திரைப்படத்துறையில் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சட்ட வல்லுநர்கள் சில பின்னடைவுகளுக்கு பின்னாடி வெற்றி பெறுவாங்க. மருத்துவர்கள் மற்றும் பிற மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட போதுமான வாய்ப்புகள் இருக்கும். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருந்தீங்கன்னா புதிய யோசனைகளை கொண்டு வரலாம். உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருந்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு வெகுமதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க விரும்புனீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் வெற்றி பெறலாம். உங்கள் வணிக இலக்குகளை மேம்படுத்த கூட்டாண்மைகள் பரிந்துரைக்கப்படுது. நீங்கள் உங்கள் கூட்டாளி மூலம் சில புதிய யோசனைகளையும் பெறலாம். கூட்டாண்மையை உங்கள் பொறுப்புகள் மற்றும் சுமைகளை குறைக்கவும் உதவும். நீங்கள் நம்பும் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஆபத்துக்களை எடுக்க தைரியமாக உணர்வீங்க. ஒரு நல்ல துணை உங்களை ஊக்குவிக்கும். உங்கள் நம்பிக்கையும் அதிகரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல நிலையில் இருக்கும். இது பல்வேறு உடற்பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட உங்களை அனுமதிக்கும். அதிக ஆற்றல் உங்களிடம் இருக்கலாம். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தைகளிடம் அதிக ஆற்றலும் உயிர் சக்தியும் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் இருந்தால் ஆரோக்கியம் மேன்மை பெறும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். இளங்கலை பட்டதாரிகளாக இருந்தால் இந்த காலம் சாதகமாக இருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெறலாம். முதுகலை மற்றும் சர்வதேச கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்பட முடியும். நீங்கள் விரும்பும் நிறுவனங்களில் சேர்க்கை பெற உதவும். ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தால் பொறுமையை இருக்க வேண்டாம். ஏன்னா ஆய்வறிக்கை ஒப்புதலுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். கல்வியில் சிறந்து விளங்க சூரிய பகவானுக்கு பூஜை செய்யுங்க. சுப தேதிகள் 1, 4, 5, 7, 9, 10, 12, 13, 14, 16, 18, 19, 22, 23, 24, 25, 26, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 2, 3, 6, 8, 11, 15, 17, 20, 21, 27 மற்றும் 28. ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் சாதகமான மாதமாக தான் இருந்தாலும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளுடனான தொடர்பில் நன்மை பயந்தாலும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது. திடீர்னு பணவரவு வந்தாலும் கொஞ்சம் பார்த்து செலவழிக்கணும். காதல் உறவில் ஈகோ காரணமாக மோதல்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறங்க. இந்த மாதம் வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் சற்று கவனமாக இருக்க பழகுங்க. இதுவரை இந்த பதிவில் ஏப்ரல் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.